கைஸ், இப்போ நம்ம மீன் சில்லி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன போட்டோன்னு பார்க்கலாம். மீன் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டோங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி வைக்கணும் கைஸ். இதோ கலக்கிறாங்க பாருங்க. அதுக்கு நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு இதில் ஊற்றினீங்கனாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்குங்க. அதுக்குன்னு எச்சம் ஊற்றிடாதீங்க. எச்சம் ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நல்லா இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. அவங்க கலக்கிறாங்க. அதேமாதிரி காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எச்சம் இதை போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறாங்க. நம்ம சில டைம் நிறைய தண்ணி ஊற்றிடுவோம். வாங்க நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி கலக்கணும்னு பார்க்க போகிறோம். கைஸ், அதான் இப்போ நம்ம என்னென்ன போடணும்னா இருக்காது. கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மீன், அதுக்கு தான் அவங்க பண்ணுறது பாருங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ரொம்ப பார்க்க வேண்டிய இடம் இதுதான். ஹாய் கைஸ், இதோ மீன் சில்லி பொரிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதான் ஃபஸ்ட்டு ரெடியான வாட்டி சமூக கொஞ்சம் ஆரம்பிச்சு இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் சாப்பிட்டு இது சூப்பராக நல்லா சூப்பராக இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பெல் தேங்க்யூ ஃபார் தட்டி விட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் சி